நம்ம சிஎம் சொல்ற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பு. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்று தான் ஆகணும். அது ஏன் நான் சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு ஊர்ல ரெக்ஸு செல்வா அப்படின்ட்டு 2 ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க 2 பேருக்குமே ஒரே கனவு தான், லைஃப்ல பெரிய ஆள் ஆகணும், லைஃப்ல பெரிய ஆள் ஆகணும், லைஃப்ல பெரிய ஆளாக ஆகணும். ஆனால் ரெக்ஸு எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் எனக்கு டைம் வரட்டும், எனக்கு நல்ல நேரம் வரட்டும் அப்படின்னு சொல்லி எதுவுமே செய்யாமல் சும்மாவே இருப்பான். ஆனால் செல்வா அவன் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டுக்காக டெய்லியும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். ஏதாச்சும் ஒரு இடத்துல அவன் தோத்தே போனாலும் அகெயின் அண்ட் அகெயின் ரீ ஒர்க் பண்ணுறான். கொஞ்சம் இயர்ஸ்லேயே அவங்க இருக்கிற ஊர்லேயே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சனாக செல்வா மாறுறான். எனக்கு டைம் வரட்டும்னு சொல்லி சும்மாவே இருந்த ரெக்ஸு அப்படியே தான் இருக்கான். ஒரு நாள் ரெக்ஸு செல்வா கிட்ட கேட்குறான், நீ மட்டும் எப்படிடா இவ்வளோ பெரிய ஆளான அப்படின்ட்டு. அதுக்கு செல்வா, ஸ்ட்ரிவிங் தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இப்போ சொல்லுங்க, உங்களுக்கான ட்ரெயின் வர வரைக்கும் நீங்கள் சும்மாவே இருக்க போறீங்களா, இல்லை உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ண போறீங்களா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்.